ரைட். ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்குமே. வே ஆப்டிக்ஸ் லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸில் ரெண்டு ஆப்டிக்ஸ் பேச போகிறோம். ஒன்று ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்று வே ஆப்டிக்ஸ். இன்னும் நமக்கு மீதி இருக்கிற லெசன் 12th உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆட்டம்ஸ் பேலன்ஸ் இருக்குது, நியூக்ளியை பேலன்ஸ் இருக்குது, டியூவல் நேச்சர் பேலன்ஸ் இருக்குது, செமிகண்டக்டர் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ஹாஃப் மட்டும் முடிச்சிருக்கேன் இல்லையா? இன்றைக்கி தான் ரெண்டாவது ஹாஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோங்க சார் கொஷின்? இது எல்லாம் சேர்ந்து 13 கேள்வி கேட்பாங்க. ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ், ஆட்டம், நியூக்ளியை, டியூவல் நேச்சர், செமிகண்டக்டர். மொத்தம் 21 கேள்வி அல்லது 22 கேள்வி வந்து ஃபார் 12th வரும். இதுதான் இருக்கிறதுல வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அதான் சொல்கிறேன்ல, 12 to 13 நான் மேக்ஸிமம் 13 கொடுத்துருக்கேன். ரைட்டா? இதில் என்ன சிக்கல்னா, ஆட்டம் ரொம்ப ஈஸி, நியூக்ளியை ரொம்ப ஈஸி, டியூவல் ரொம்ப ஈஸி, செமிகண்டக்டர் ரொம்ப ஈஸி, ரே ஆப்டிக்ஸ் கூட ஓரளவு படிச்சிடலாம். செகண்ட் ஹாஃப் தான் லேசாக கஷ்டமாக இருக்கும். பட் வே ஆப்டிக்ஸில் பசங்க அவங்க லெவலுக்கு சம் போடும் பொழுது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்ட் 2016 வந்தேன். நான் 16-17 நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் சரியாக படித்து முடிக்கல. 18க்கு அப்புறம் தான் ஓரளவு ரெடியானேன். ஸோ அந்த காலகட்டத்திலிருந்து நான் கவனிக்கிற விஷயம், ஒரு சில விஷயங்களுக்கு பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் ரேங்க் 1 இருக்கிறது வே ஆப்டிக்ஸ். அதுவும் இந்த இன்டர்ஃபரன்ஸ் சம்மு, டைஃப்ராக்ஷன் சம் வரும் பொழுது எந்த மேக்ஸிமம் எந்த மினிமமோட ஈக்குவலாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப கற்றுக்க மாட்றாங்க. ரைட்டா? ஸோ அதை எல்லாத்தையும் உடச்சி இந்த வருஷம் பிரமாதமாக நம்ம வே ஆப்டிக்ஸ்லேருந்து அவங்க எப்படி கேட்டாலும் அதை ஒன்றும் இல்லாத நம்ம பண்ணிடுவோம். வே ஆப்டிக்ஸ்லேருந்து 2 கேள்வி, ரே ஆப்டிக்ஸ்லேருந்து 3 கேள்வி. ஸோ டோட்டலாக ஆப்டிக்ஸ்லேருந்து 5 கேள்வி எல்லா நீட்டுக்குமே. நீ எடுத்து பார்த்துக்கோ, ஆப்டிக்ஸ் 5 கொஷின். ரைட்டா? ஸோ வே ஆப்டிக்ஸ், லைட் ட்ராவல் ஆஸ் எ ரே. ரே ஆப்டிக்ஸ், லைட் ட்ராவல் ஆஸ் எ வேவ் அல்லது வேவ் ஃப்ரண்ட். அப்படி இருந்தால் அது வே ஆப்டிக்ஸ். சார் புரிஞ்சிருச்சு. ரே ஆப்டிக்ஸ்னால் என்ன, வே ஆப்டிக்ஸ்னால் என்ன? ரே ஆப்டிக்ஸ்னால் லைட்டு ட்ராவல் ஆஸ் எ ரேன்னு சொன்னால் ரே ஆப்டிக்ஸ். லைட்டு ட்ராவல் ஆஸ் எ வேவ் ஃப்ரண்ட், வேவ் ஃப்ரண்ட்டுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வேவ் ஆப்டிக்ஸ். இன்னும் உங்களுக்கு வேவ் ஃப்ரண்ட்னால் என்னன்னு தெரியாது, நிறைய கற்பனை வேணும்ப. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கற்பனையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லெசன் உனக்கு ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். லைட் ட்ராவல் ஆஸ் எ ரே, முழுக்க முழுக்க 2 பேரும் லைட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. லைட்டு ரேவாக போனால் ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஃப்ரண்ட்டாக போனால் வே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸில் என்னடா படிக்க போகிறீங்க சார்? ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், தென் ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், தென் டிஸ்பர்ஷன். உங்களுக்கு தெரியுமா, டிஸ்பர்ஷனை இந்த வருஷம் தான் தூக்கியிருக்காங்க. அதனால் ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன் தான் நல்லா படிக்க போகிறீங்க. முன்னாடி வந்து டிஸ்பர்ஷனில் ப்ரிசம் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. டிஸ்பர்ஷன் ஆஃப் ப்ரிசம், டிஸ்பர்ஷன் ஆஃப் லென்ஸ் அதெல்லாம் தூக்கிட்டாங்க இந்த வருஷம். நான் வரும்போது சொல்கிறேங்க. இது 3 சேர்ந்து படிச்சிங்கன்னா ரே ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸில் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன் இதெல்லாம் சேர்ந்து படிச்சிங்கன்னா வே ஆப்டிக்ஸ். எப்போவுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுப்பேன். வே ஆப்டிக்ஸ்னால் இன்னலாம்பா படிக்க போகிறேன் சார், இன்டர்ஃபரன்ஸ் பற்றி படிக்க போகிறேன், போலரைசேஷன் பற்றி படிக்க போகிறேன், டைஃப்ராக்ஷன் பற்றி படிக்க போகிறேன். இது 3 நான் படித்தா வே ஆப்டிக்ஸ் நான் முடிச்சிருவேன். வே ஆப்டிக்ஸில் எதுவுமே நெக்லேட் பண்ணலை, எல்லாமே உண்டு. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சிலபஸ் இருந்ததோ அதே தான் இந்த வருஷமும். ரே ஆப்டிக்ஸில் தான் கொஞ்சமாக காணாமல் போயிருக்கு. ரைட்டா? ஓகே, நான் 2 பேருக்கும் சேர்த்தே சொல்லி கொடுத்துறேன். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். லைக் போர்டு, நீட்டு. ஏன்னா போர்டில் இருக்கிறது தான் அப்படியே நீட்லேயுமே இருக்கும். அதனால் டீட்டெயில்டாக கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த லெசனுக்கு எனக்கு 5 கிளாஸ் வேணும் இன்னையோட சேர்த்து. ரைட்டா? ஸோ லைட் பற்றி பேசுகிறது, லைட்டு வேவ் ஃப்ரண்ட்டாக போகும்னு சொல்கிறது தான் வே ஆப்டிக்ஸ். ரைட்? லைட் பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்த ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பாங்க. சார் இவங்க தான் அந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறதா? கரெக்டு தான். இங்கேயும் 4 பேர் 4 விதமாக தான் பேச போகிறாங்க. யாரை பற்றி? லைட்டை பற்றி. அதில் முதல்ல உள்ள வராரு நியூட்டன் கார்பஸ்குலஸ் தியரி. நியூட்டன் கார்பஸ்குலஸ் தியரி.
ஸோ நியூட்டன் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் நகைச்சுவையாக நம்ம ஒரு விஷயம் பேசுவோம். அதான் சொல்லலை, அவர் கிராவிட்டியை கண்டுபிடிக்கும் பொழுது ஆப்பிள் மரத்துக்கு அடியில் உட்காராத தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தாருன்னா நீங்களாம் தப்பிச்சு போயிருப்பீங்க. காரணம், வித்தவுட் நியூட்டன் ஃபிசிக்ஸை பேச முடியாதுன்றதுக்காக தான் அந்த நகைச்சுவை. நியூட்டன் இல்லாத பொழுது ஃபிசிக்ஸ் புக்கு 10 பேஜ், நியூட்டன் வந்த பிறகு ஃபிசிக்ஸ் புக்கு இன்ஃபனைட் பேஜ். அப்போ நியூட்டன் ஃபிசிக்ஸுக்காக எவ்வளோ விஷயம் பேசியிருக்காருல்ல. என்ன லெசன் நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ, அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ, அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ, அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ. ஆனால் லேசாக சின்ன சின்னதாக தப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதை வச்சு தான் அடுத்தடுத்து வந்தவங்கலாம் பெருசாக டெவலப் பண்ணுவாங்க. முதலாக பேசினது நியூட்டனோட கார்பஸ் ப்ளஸ் தியரி. ரெண்டாவது ஹைஜின்ஸோட வேவ் தியரி. ஹைஜின்ஸோட வேவ் தியரி. இந்த லெசனோட ஹீரோ இவர் தான். இவருக்கு தான் இப்போ நம்ம கட் அவுட் வைக்க போகிறோம். ஸோ வேவ் தியரி பேசினது ஹைஜின். மூணாவது உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட ஆள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி. யார் டக்குன்னு சொல்லுங்கள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி ஃபுல்லாக ஒருத்தர் வந்தார். யார் அவர்? இஎம் வேவ்ஸ் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தனே, ஞாபகம் இல்லை? மேக்ஸ்வெல். எத்தனை மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எழுதுனீங்க? க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஊன்னு சொல்லி கொடுத்தனே, 2 நாள் சொல்லி கொடுத்தேன். நாலாவது தான் இன்றைய காலகட்டத்தோட நவீன ஹீரோக்கள். யார் அப்படின்னா குவாண்டம் தியரி. குவாண்டம் தியரியை பற்றி பேசினது யாரா சார்? நம்ம ஐன்ஸ்டீன் சார், நம்ம பிளாங்க் சார். ஐன்ஸ்டீன் அண்ட் பிளாங்க் இவங்க சொன்னது குவாண்டம் தியரி. இப்போ என்ன புரிஞ்சிக்கிற, இந்த 4 தியரியும் போர்டுக்கு தனித்தனியாக நீங்கள் படிக்கணும். எடுத்ததும் என்சிஆர்டியில் இந்த 4 தியரியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. 4 தியரியில் என்னென்ன சொன்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு நீட் ஃபிசிக்ஸில் இந்த 4 தியரியிலேருந்து அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ என்ன சொல்லியிருக்காரு, அக்கார்டிங் டு வேவ் ஹைஜின் வியூ என்ன சொல்லியிருக்காரு, மேக்ஸ்வெல் என்ன சொல்லியிருக்காரு, இப்படி தான் கேட்பாங்க. அதனால் சிலபஸ்லேயும் உண்டு, 2 பேருக்குமே உண்டு. நல்லா கற்றுக்குங்க. இன்றைக்கி செஷன் முடிஞ்சதும் ஒன்று நம்ம நோட்ஸ் படி, இல்லைனா என்சிஆர்டி எடுத்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோ. நான் சொன்ன கதையெல்லாம் அப்படியே அதில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ரைட்டா? முதலாக நியூட்டனோட கார்பஸ் ப்ளஸ் தியரி. இப்போது நீ ஏதோ ஒரு ரூமில் உட்காந்துருப்ப, ஒரு வேளை வெளிச்சமாக இருந்தால் லைட் போட்டிருக்க மாட்டேன், இல்லை கொஞ்சம் இருட்டாக இருந்தால் லைட் போட்டிருப்பீங்க. அந்த லைட்டை கொஞ்சம் பாரு, கொஞ்சம் அண்ணாந்து பாருங்க. அது டியூபாக இருக்கலாம், இல்லைனா ஸ்பெரிக்கல் பல்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். லைட்டை பார்த்தீங்களா? ஓகே, வெளிச்சமாக இருக்கா? ஒரு ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கா? ரைட். இதுக்கான காரணம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் கார்பஸ்குலஸ் தியரி. கார்பஸ்குலஸ் தியரி. கார்பஸ்குலஸ்னால் என்னங்க சார்? கார்பஸ்குலஸ்னால் என்ன? கார்பஸ்னால் சின்ன சின்ன துகள்கள்னு அர்த்தம். நுண்துகள்கள், ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப ஸ்மால். அப்போ நியூட்டன் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, லைட்லேருந்து வெளிச்சத்துக்கான காரணம் அந்த ரூம் ஃபுல்லாக சின்ன சின்னதாக குட்டி சின்னதாக கார்பஸ்குலஸ்னு ஒரு பார்ட்டிக்கல் அந்த லைட்லேருந்து கொட்டுறது தான் காரணம்னு நினைக்கிறார். அந்த லைட்லேருந்து எமிட் ஆகுதான். கதையெல்லாம் பாருங்களேன், அப்படி ஒரு மாதிரி பேய் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஜாலியாக சொல்லியிருப்பாங்க. அப்போ நியூட்டனோட கார்பஸ்குலஸ் தியரி, லைட்லேருந்து எமிட் ஆகிறது கார்பஸ்குலஸ் அப்படின்ற பார்ட்டிக்கல் எமிட் ஆகுது. இது கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் பிஹேவியராக இருக்கும். கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் பிஹேவியர்னால் ரப்பர் பால் மாதிரி அப்படியே கொட்டி ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுதான் காரணம் அப்படின்றார் அவர். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, ரெட் கலர் ஷர்ட்டு ரெட் கலரில் தெரியுது, க்ரீன் கலர் ஷர்ட்டு க்ரீன் கலரில் தெரியுது, பிளாக் கலர் ஷர்ட்டு பிளாக் கலரில் தெரியுது. இன்னும் சரி, இது இப்படிலாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன். நியூட்டன் என்ன நினைக்கிறாரு, அதுக்கான காரணம் சைஸ் ஆஃப் கார்பஸ்குலஸ். அதாவது நம்ம ரெட்டினா இருக்குல்ல, ஐயோட ரெட்டினாவில் அந்த கார்பஸ்குலஸோ போய் படும் பொழுது சைஸை பொறுத்து கலர் மாறுதான். இப்போ ரெட் கலர்னால் அந்த ஒரு சைஸ் கார்பஸ்குலஸ் வந்து படுமா, பிளாக் கலர்னால் இன்னொரு சைஸ் கார்பஸ்குலஸ். அப்போ சைஸ் தான் கலரை முடிவு பண்ணுதுன்னு நியூட்டன் ஃபீல் பண்ணுறார். அப்போ சைஸ் ஆஃப் த கார்பஸ்குலஸ் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர்ஸ். நம்ம ரெட்டினாவில் படும்பொழுது அதுதான் கலராக நமக்கு தெரியுதுன்னு சொல்கிறார்.
இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், சார் லைட்டில் இருந்து நிறைய எமிட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே, ஒருவேளை அந்த கார்பஸ்குலஸ் லைட்லேருந்து தீந்து போயிடாதா, தீந்து போயிட்டா நமக்கு எப்படி வெளிச்சம் கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம். அது ரொம்ப ஸ்மால் அப்படின்றதுனால, எலாஸ்டிக் பிஹேவியர்ன்றதுனால அது மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், இன்ஃபனைட் அளவுக்கு நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பொழுதும் தீர்ந்து போகாது. ரைட்டா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, உன்னை நம்பி உங்கள் வீட்டில் உன் பைக் கொடுத்து அனுப்புகிறாங்க, உன் ஸ்கூட்டியை கொடுத்து அனுப்புகிறாங்க, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, எப்படி ஸ்லோவாக போய் வேகமாக போயன்றதான் என்னோடய கேள்வி. ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, யாருமே இல்லை, ஒரு காக்கா கூட இல்லை, ஸோ அங்கே எப்படி போவீங்கன்றது என்னோடய கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதிலையும் நானே சொல்லிடுறேன், நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு தெரியும். சார் டிராஃபிக்கு நெருக்கமாக இருக்கும், எங்களால் வேகமாக போக முடியாது, ஓப்பன் ஸ்பேஸு யாருமே இருக்க மாட்டாங்க, என் இஷ்டத்துக்கு நான் ஆக்சிலேட்டர் திருப்பி நான் வேகமாக போயிடுவேன். ரைட், உனக்கே நல்லா தெரியுது டிராஃபிக்கில் ஸ்லோவாகவும் வேகமாக இருக்கும் பொழுது வேகமாகவும் போவீங்கன்னு தெரியுது. ஆனால் பாவம் நியூட்டனுக்கு தெரியல. நியூட்டனுக்கு தெரியலன்னா ஒரு மாற்றி சொல்லிட்டார். தெரியலன்ற வார்த்தையெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது, நான் அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவங்க இல்லை. அவங்க சொன்னதை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் லைட், ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் கிரேட்டர். எங்கே? டென்சர் மீடியத்தில் வந்து கிரேட்டராகவும், ஸ்மாலர் எங்கே? ரேரர் மீடியத்தில் ஸ்மாலராகவும் இருக்குன்னு சொல்கிறேன். ரேரர் மீடியம்னா வேக்கம், அதாவது உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொன்னால் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கிற இடம் தான் ரேரர் மீடியம். இது எங்கேயாவது ஒரு நாள் நம்ப முடியுதா? சார் எங்களுக்கே தெரியும் சார், ஸ்பீட் ஆஃப் லைட்டு ரேரர் மீடியத்தில் தான் அதிகமாக இருக்கும், டென்சர் மீடியத்தில் கம்மியாக இருக்கும். ஆனால் நியூட்டனு மாற்றி சொல்லிட்டாரு. அப்போது அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ ட்ராபேக் என்னடான்னு உங்ககிட்ட கேட்பாங்க. நியூட்டன் கார்பஸ்குலஸ் தியரியோட ட்ராபேக் அவர் என்ன சொன்னாரோ அதான் சொல்லணும், நீ ரைட்டாக சொல்லக்கூடாது. ஸ்பீட் ஆஃப் லைட்டு டென்சர் மீடியத்தில் கிரேட்டராகவும் ரேரர் மீடியத்தில் கம்மியாகவும் இருக்கும், இது அவரோட வியூ. ஆனால் இது தப்பு. இதை பின்னாடி வந்த ஹைஜீன்ஸ் என்ன பண்ணிடுவார்? சரி பண்ணிடுவார். அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நியூட்டனோட கார்பஸ்குலஸ் தியரினா என்னடா? சார் லைட்லேருந்து எமிட் ஆகிறது கார்பஸ்குலஸ்னு ஒரு பார்ட்டிக்கல், இட் இஸ் வெரி டைனி அண்ட் ஸ்மால், இட் ஹேவிங் எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்கும், அதனால் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் கான்ஸ்டண்ட்டாக லைட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கார்பஸ்குலஸோட சைஸு தான் வந்து கலர்ஸை முடிவு பண்ணுது, அது ரெட்டினாவில் படும்பொழுது அது என்ன கலர்ன்றது நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். பட் இது எல்லாமே தப்பு தான். ஐன்ஸ்டீனும் பிளாங்க்கும் பின்னாடி வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க, இவரோட வியூ தான் நீங்கள் சொல்லணும். ஸ்பீட் ஆஃப் லைட்டு இன் டென்சர் மீடியம்ஸ் கிரேட்டர், ரேரர் மீடியம் ஸ்மாலர், இது இவரோட வியூ. ஆனால் ஆக்சுவலாக தப்பு அது. ரைட்டா? ஓகே, இது வந்து நியூட்டனோட கார்பஸ்குலஸ் தியரி. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? முக்கியமாக ட்ராபேக் படிக்கணும், இவர் என்ன தப்பாக சொன்னாருன்னு படிக்கணும். ரைட்டா? அடுத்தது ஹைஜீன்ஸ் உள்ள வராரு. ஹைஜீன்ஸ் தியரி சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இவர் 2 தப்பு பண்ணுறார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நியூட்டனோட கார்பஸ்குலஸ் தியரியில் இவர் நல்லா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ரிஃப்ளெக்ஷன் பற்றி நல்லா பேசுகிறாரு, ரீஃப்ராக்ஷன் பற்றி நல்லா பேசுகிறாரு. ரிஃப்ளெக்ஷன் பற்றியும் ரீஃப்ராக்ஷன் பற்றியும் ரொம்ப நல்லா பேசுகிறார். யார்? நியூட்டன். அப்போ நியூட்டன் சரியாக சொன்னது என்ன சார்? லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாரு, ரீஃப்ராக்ஷனை ஒபே பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாரு. நல்லா கற்றுக்கிட்டிங்களா பே? ஓகே மோனிஷ், குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சா? எஸ் சார். இப்போ தான் ஒரு தியரி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. செஷன் முடிஞ்சதும் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோ மட்டும் பார்த்தா சரியாக போயிடும். ஓகே சார். ரைட். ஸோ நியூட்டனோட கார்பஸ்குலஸ் தியரி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது ஹைஜீன் தியரி போக போகிறோம். ஹைஜீன் தியரி என்ன சார் சொல்லுது? இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? லைட்டு பூமிக்கு வர்றதுக்கு சன்னிலிருந்து இதான் சன்னு, நம்மளனாலும் இதான் சன்னு, சன்னிலிருந்து லைட் ரேஸ் வந்து எர்த்துக்கு வருது. எர்த்துக்கு வர்றதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நடுவில் நோ மீடியம் கிடையாதுன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், உனக்கே நல்லா தெரியும். ஆனால் அந்த ஹைஜீன் என்ன பண்ணுறாரு? வேவ் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நடுவில் ஈத்தர்னு ஒரு மீடியம் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதுவும் தப்பு தான். ஈத்தர்னு ஒரு மீடியம், ஸோ தமிழில் ஈத்தர்ன்ற ஒரு மீடியம் ஊடகம்.
ஸோ ஈத்தர்ன்ற ஒரு மீடியம் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் லைட்டு சன்லேருந்து எர்த்துக்கு வர்றதுன்னு அப்படின்னு அவர் சொல்கிறார். உனக்கே தெரியும் இது நடுவில் எந்த மீடியம், கிராவிட்டி வரைக்கும் தான் மீடியம். ஜி எங்கே 0 ஆகுதோ அதை தாண்டி ஃபுல்லாக வேக்கம் தான் உனக்கே நல்லா தெரியும். அப்போ இவரோட தப்பு என்ன, லைட்டு ட்ராவல் ஆகிறதுக்கு ஈத்தர் மீடியம் தான் காரணம்னு ஹைஜின் தப்பாக நினச்சிக்கிறார். ஆனால் பின்னாடி வந்த நான் சொல்கிற பேரெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, மைக்கேல்சன் அண்ட் மார்லே. அப்படியே என்சிஆர்டியில் ஃபஸ்ட்டு 2 பேஜ் இன்றைக்கி முடிஞ்சதும் படிங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு தியரி கொஷின் நீட் கேட்பாங்க. போர்டு பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா தியரியுமே. மைக்கேல்சன் அண்ட் மார்லி வந்து ஹைஜின் சார் நீங்கள் சொன்னது தப்புங்க சார், ஈத்தர் மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். ஈத்தர்னு ஒரு ஊடகம் கிடையாது, ஈத்தர்ன்ற ஒரு மீடியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறார். இவர் என்ன பண்ணுறாரு, லைட் ட்ராவல் ஆஸ் அ வேவ் ஃப்ரண்ட்னு சொல்கிறார். நல்லா கற்றுக்குங்க, நியூட்டன் சொன்னது கார்பஸ்க்லஸ், ஹைஜின் சொன்னது வேவ் ஃப்ரண்ட்டு. சார் வேவ் ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிறீங்க, அது என்னன்னு எங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் சொல்லலையே. இப்போ வரைக்கும் நான் உனக்கு வேவ் ஃப்ரண்ட்டுன்னு என்னன்னு சொல்லலை. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வேவ் ஃப்ரண்ட்டு உள்ளே வந்துடும், அப்போ உனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹைஜின் என்னடா சொன்னார், லைட் ட்ராவல் ஆஸ் அ வேவ் ஃப்ரண்ட்டுன்னு சொன்னார் சார். நியூட்டன் என்னப்பா சொன்னார், லைட் ட்ராவல் ஆஸ் அ கார்பஸ்குலஸ் பார்ட்டிகல்னு சொன்னாருங்க சார். ரைட்டா? அப்புறமா நியூட்டன் பண்ண தப்பை சரி பண்ணுறார். ஸ்பீட் ஆஃப் லைட் டென்சர் மீடியத்தில் கம்மியாகும். அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ரேரர் மீடியம் கிரேட்டர் தென் ஸ்பீட் ஆஃப் லைட் டென்சர் மீடியம். இப்போ இது சரின்னு உங்களுக்கே தெரியும்ல, ரேரர் மீடியத்தில் தான் லைட்டோட ஸ்பீட் அதிகமாக இருக்கும். உனக்கு தெரியும் தானே, இப்போ லைட்டு தண்ணிக்குள்ளார போச்சுன்னா தண்ணியே டென்சர் மீடியம், கிளாஸ்க்குள்ளார போச்சுன்னா கிளாஸே டென்சர் மீடியம். அங்கே ஸ்பீடு குறைஞ்சிரும் தானே. ஏரில் வரும்பொழுது மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும்ல, 8 நிமிஷத்துக்குள்ளார பூமிக்கே வந்துடும் சன்லேருந்து. கரெக்டாக 8 மினிட் தான், எத்தனை கோடி கிலோமீட்டர் பாருங்கள். அப்போ அதோட வேல்யூ 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவர் என்ன பண்ணிட்டாரு, நியூட்டன் அண்ணா நீங்கள் பண்ணது தப்புங்கண்ணே, ஸ்பீட் ஆஃப் லைட்டு ரேரர் மீடியம் தாங்கண்ணா பெருசாக இருக்கும், டென்சர் மீடியத்தில் கம்மியாக இருக்குண்ணே, இது நீங்கள் சரியாக சொல்லலைங்கண்ணா, அதை நான் சரியாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நியூட்டன் சொல்லிட்டார். ரைட்டா? நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்களா சார், என்னை கேட்காத ஒரு பில்டப்புக்காக இதெல்லாம் அண்ணன் சாரு அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், இந்த கதையை மறக்க மாட்டீங்களே அதுக்காக. அப்புறம் அடுத்த விஷயம், சார் ஹைஜின் வேறு ஏதாவது தப்பு பண்ணாரா, நாங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். ஹைஜின் பண்ண மிகப்பெரிய தப்பு, லைட்டு ட்ரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். இது யாருக்கு தெரியும், உனக்கும் தெரியும், ஃபிசிக்ஸ் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும். இதை ப்ரூவ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்னது, போலரைசேஷன். ரைட்டா? இதுதான் ரைட்டு. இப்போ நான் எழுதியிருக்கிறது ரைட்டு, கரெக்டா? இப்போ நான் எழுதியிருக்கிறது ரைட்டு. ஆனால் அக்கார்டிங் டு ஹைஜின் வியூ, ஹைஜின் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அக்கார்டிங் டு ஹைஜின்ஸ் வியூ லைட்டை போயிட்டு தெரியாமல் லாங்கிடியூடினல் வேவ்னு சொல்லிடுறாரு. லைட்டு லாங்கிடியூடினலாம், நான் பேசுகிறேனே சவுண்டு அதான் லாங்கிடியூடினல். லைட் வந்து டிரான்ஸ்வர்ஸ், அது என்னங்க சார் டிரான்ஸ்வர்ஸு, க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃபாக இருந்தால், எல்லாம் இந்த லெசனில் படிக்க போகிறீங்க, க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃபாக இருந்தால் டிரான்ஸ்வர்ஸ், கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன், நெகிழ்வு மற்றும் நெருக்கமாக இருந்தால். இந்த இடம் கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன், இப்படி போனால் லாங்கிடியூடினல். க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப்பு, க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப்பு அகடாவும் முகடாவும் போனால் ரைட்டா, என்னது அது டிரான்ஸ்வர்ஸ். அப்போது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் லைட்டு டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். இதை ப்ரூவ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு போலரைசேஷனு. ஆனால் பாவம் ஹைஜினுக்கு தெரியலன்றதெல்லாம் சொல்கிறது தப்பு, மாற்றி சொல்லிட்டார். ஹைஜின் வந்து என்ன மாற்றி சொல்லிட்டாருன்னா லாங்கிடியூடினல் வேவு அப்படின்னு தவறாக சொல்லிட்டாங்க, மாற்றி சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஹைஜின் பண்ண தப்பு என்ன சார், ஈத்தர்னு ஒரு மீடியம் இருக்கிறதே மீனிங்லெஸ், ஆனால் அவர் இருக்குன்னு சொல்லிவிட்டார். லைட்டு டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், அவரால் லாங்கிடியூடுன்னு சொல்லிட்டார். சரி, இவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் என்னப்ப சார், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பற்றி ரொம்ப நல்லா பேசினார். இவர் ரிஃப்ளெக்ஷன் பற்றி நல்லா பேசுகிறாரு, ரீஃப்ராக்ஷன் பற்றி நல்லா பேசுகிறாரு,
அதே மாதிரி டென்சர் மீடியத்தில் கம்மியாகவும் ரேரர் மீடியத்தில் அதிகமாகவும் இருக்குன்னு ரொம்ப கரெக்டாக சொல்கிறார். இவரோட சக்ஸஸ், இவர் தியரியோட அக்செப்டன்ஸ், ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருக்குது, ரீஃப்ராக்ஷன் நல்லா இருக்குது, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டென்சர் மீடியம் கம்மியாக இருக்குது ரேரர் மீடியத்தை விட. சூப்பராக இல்லை? ஸோ நியூட்டனோட வியூ ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஹைஜின்ஸோட வியூ ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும். நியூட்டன் வந்து கார்பஸ்குலஸ்னு சொன்னார், ஹைஜின் வந்து வேவ் ஃப்ரண்ட்னு சொன்னார். ரைட்டா? இவங்க பண்ண தப்பு, சரி பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும். ரைட்? அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. இவரும் ரொம்ப நிறைய விஷயம் நல்லா பேசியிருப்பார். கிட்டத்தட்ட 95% இவரோட தியரி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி ப்ரப்போஸ்டு பை மேக்ஸ்வெல். நான் என்ன நிறைய கடன் வாங்கிட்டார் இவர். ஆம்பியர் சர்க்யூஷியல் லாவை கடன் வாங்கி இவரோட ஈக்குவேஷன் பண்ணார். காஸ்லாவோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வாங்கினார், மேக்னட்டிசத்தில் ஒரு காஸ்லாவை கடன் வாங்கினார், இஎம்ஐயில் ஒரு காஸ்லாவை கடன் வாங்கினார். சரி, இஎம்ஐயில் வந்து ஃபேரடேஸ் லாவை கடன் வாங்கினார். எல்லாத்தையும் வாங்கி ஒன்றா போட்டு இது என்னோட லான்னு சொல்லிவிட்டார். இது எல்லாமே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். அவங்கள எதுவும் நான் தப்பாக சொல்லலை, அதையாவது அவங்க செஞ்சாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை கூட நம்மளால் தெளிவாக சொல்லவும் முடியல, அதை நீங்கள் கேட்டுட்டு தெளிவாக போய் எழுதி மார்க் வாங்க முடியல. கரெக்டாக? அதனால் அவங்கள நம்ம கமெண்ட் பண்ணுறதோ அதெல்லாம் இல்லை, ஞாபகத்துக்காக இவர் இப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி யார் சொன்னாங்க சார்? மேக்ஸ்வெல் சொன்னார்ரா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி மேக்ஸ்வெல் சொன்னார். என்ன தான் சார் இவர் சொன்னார்? லைட் ட்ராவல் ஆஸ் எ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்கிறார். கரெக்டு தானே? இவர் சொன்னது தான் ஆக்சுவலாக லைட்டை பற்றி ரொம்ப நல்லா சொன்னார். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், லைட் ட்ராவல் ஆஸ் எ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இப்போ இந்த 3 கதையை ஞாபகப்படுத்துங்க சார். நியூட்டனு கார்பஸ்குலஸ்னு சொன்னார், ஹைஜின்னு வேவ் ஃப்ரண்ட்டுன்னு சொன்னார். மேக்ஸ்வெல் தான் சார் கரெக்டாக சொல்லியிருக்காரு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொன்னார். சொல்லிட்டாரா? அதே மாதிரி இவர் தான் லைட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர்னு ரொம்ப அழகாக சொன்னார். ஹைஜினை கூப்பிட்டு, சார் நீங்கள் சொன்னது தப்பு, லாங்கிடியூடினல்னு சொல்லிட்டீங்க, லைட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர் சார் அப்படின்னு சொல்லி ப்ரூவும் பண்ணிட்டார் போலரைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து. அப்புறம் நீ என்கிட்ட கேட்ப, சார் இவர் எதுவுமே தப்பு பண்ணலையா, இவர் மட்டும் அப்படியே 100 ரூபீஸ்க்கு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரா அப்படின்னு. இவரும் ஒரு தப்பு பண்ணுறார். இவர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் he could not explain photo electric effect. இவர் சொல்ல மறந்த கதை, அந்த படம் பேர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அப்புறமா பேசுகிறேன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுமா? லைட்டுன்னா ரிஃப்ளெக்ஷன் பற்றி பேசணும், ரீஃப்ராக்ஷன் பற்றி பேசணும், இன்டர்ஃபரன்ஸ் பற்றி பேசணும், டிஸ்பர்ஷன் பற்றி பேசணும், போலரைசேஷன் பத்தி பேசணும், டைஃப்ராக்ஷன் பற்றி பேசணும், காம்ப்டன் எஃபெக்டை பற்றி பேசணும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி பேசணும். இப்படிலாம் எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணாதான் அந்த தியரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் நல்லா சொன்னவர், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ப்ரூவ் பண்ண முடியல இவரால். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும், இனிமேல் படிக்க போகிறீங்க. when a light rays falls on a metal surface, electrons are ejected from the metal surface. தெரியலன்னா கவலைப்படாது, அடுத்த லெசனில் கற்றுக் கொடுக்குறேன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை அவரால் சொல்ல முடியல. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி ஃபுல்லாக பேசிட்டோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் லைட் ட்ராவல் ஆஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், ட்ரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், ஹி குட் நாட் எக்ஸ்பிளைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ரைட்டா? அடுத்தது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி என்னது? இது குவாண்டம் தியரி. இதுக்கு மறுபேச்சே கிடையாது, இவங்க சொன்னது அத்தனையும் கரெக்டு. இன்னைக்கு லைட்டுனா இப்படி தான் இருக்குது, இன்னைக்கும். ஸோ அரௌண்ட் 120 வருஷம் ஆகுது இந்த தியரி பேசி. இப்போ வரைக்கும் உங்கள் பல்புலேருந்து, உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பல்புலேருந்து வரக்கூடிய லைட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ வரைக்கும், இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்கும். குவாண்டம் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது ஐன்ஸ்டீன் அண்ட் பிளாங்க். ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் நல்லா படிச்சிருக்கீங்க, பிளாங்கோட ஈக்குவேஷன் அதுவும் நல்லா தெரியும். மாஸ் இருந்தால் எனர்ஜியாக மாற்ற முடியும் ஐன்ஸ்டீன், ஃப்ரீக்வன்சி இருந்தால் மட்டும் போதும் எனர்ஜியாக மாற்ற முடியும் பிளாங்க்கு. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சவர் தான் டி பிராக்லி, லாம்டா ஈக்குவல் டு h/p இல்லை? அப்போ குவாண்டம் தியரி சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இதான் அந்த பல்புன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த டியூப் லைட்டு.
சரி, எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன்னு நீ சொல்லக்கூடாது. நான் ஒன்றையும் சொல்லலை, நீ அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது வந்து அந்த டியூப் லைட்டு. டியூப் லைட்னா நம்ம லென்த்தியாக லீனியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பல்பு, உள்ளெல்லாம் ஃப்ளோரசன்ஸ் பவுடர் இருக்கும். நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன், இந்த பல்பு க்ளோ ஆகுது. என் ரூம் ஃபுல்லாக நல்ல வெளிச்சமாக இருக்குது. என்ன காரணம்? இந்த பல்பில் இருந்து என்னவோ வெளில வருது. இட் இஸ் discrete packets of energy called as quanta. அப்படியே இந்த மாதிரி கட்டங்கட்டமாக it is discrete packets of energy called as quanta. குழப்பிக்காத, நான் சூப்பராக உனக்கு புரிய வைக்கிறேன். discrete packets of energy is called as quanta. என்னங்க சார் இது discrete packet? நியூட்டன் என்ன சொன்னார்? கார்பஸ்குலஸ்ன்னு சொன்னார். ஹைஜன் என்ன சொன்னார்? வேவ் ஃப்ரண்ட்டாக வருதுன்னு சொன்னார். நம்மால் மேக்ஸ்வெல் என்ன சொன்னார்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக வருதுன்னு சொன்னார். ஆனால் அப்படிலாம் வரல. இட் இஸ் டிஸ்க்ரீட் பேக்கெட். ஒரு சின்ன பேக்கெட்டு, கட்டங்கட்டமாக ஒரு பேக்கெட்டு, சின்ன பாக்ஸ் மாதிரி. அந்த பாக்ஸ்குள்ளார நிறைய எனர்ஜியை வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. டிஸ்க்ரீட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, குவாண்டா. இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பேர். இந்த குவாண்டாவோட இன்னொரு பேர் தான் உனக்கு தெரிஞ்ச பேர். யார்? ஃபோட்டான்ஸ். அப்போ ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கி லைட்லேருந்து யாரா வெளில வரான்னு கேட்டால் அவன் பதில் என்ன? சார் ஃபோட்டான்ஸு தான் சார் வெளில வருது. யாருப்பா அந்த ஃபோட்டானு? சின்ன பேக்கெட்டாக இருக்கும் சார், பிஸ்கட் பேக்கெட் மாதிரி. ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஃபுல்லாக சாப்பிட்டு தண்ணி குடித்தா எனர்ஜி வந்துடும்ல. இது ஏதோ என்ன சொல்கிறது, புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறது. உடனே பிஸ்கட் பேக்கெட் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. பிஸ்கட் பேக்கெட்னா எனர்ஜி பேக்கெட்டு. அப்போ ஃபோட்டான்னா யாரா? எனர்ஜி பேக்கெட்டு. இட் இஸ் கால்ட் எஸ் குவாண்டா. ரைட்டா? அப்போது இதோட எனர்ஜி எவ்வளோ சார்? எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் ஹெச் நியூ. இதான் ஒரு ஃபோட்டான், இது ரெண்டாவது ஃபோட்டான், இது மூணாவது ஃபோட்டான், நாலாவது ஃபோட்டான். ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி ஹெச் நியூ. அதுக்கு மாஸ் இருக்காது, நோ மாஸ், ரெஸ் மாஸ் 0. அதனால தான் M0 போட்டிருக்கேன். ரைட்டா? இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க? எல்லாத்தையும் பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ரிஃப்ளெக்ஷன் பேசுகிறாங்க, ரிஃப்ராக்ஷன் பேசுகிறாங்க, டிஸ்பர்ஷன் பேசுகிறாங்க, போலரைசேஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, காம்ப்டன் எஃபெக்ட்டு, அத்தனையும் கிழிச்சு தொங்க விட்றாங்க. குவாண்டம் தியரியை சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க. லைட்டுனா இவன் தான் லைட்டுன்னு இந்த உலகத்துக்கு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ 4 தியரி. நான் சொன்ன கதையெல்லாம் அப்படியே உங்கள் புக்கில் இருக்கும். அப்படியே படிக்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லா வருஷமும் சொல்கிறது தான், மறக்காத மாதிரி சொல்ல வேண்டியதுக்காக தான் கொஞ்சம் எனர்ஜியோடு அப்படி ஜாலியாக வந்துட்டு பேசினது. ரைட்டா? ஸோ 4 தியரியை ரொம்ப நல்லா படிங்க. யார் என்னென்னமா போகும், யார் என்ன தப்பு பண்ணாங்க, அந்த தப்பை அடுத்து வந்தவங்க யார் சரி பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் அந்த ட்ராபேக் மட்டும் ஒரு டைம் சொல்லிடுறேன். நியூட்டன் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் டென்சர் மீடியம் கிரேட்டர் தென் த ரேரர் மீடியம்னு தப்பாக சொல்லிட்டாங்க. ஈத்தர்னு ஒரு மீடியம் இருக்குன்னு சொன்னது ஹைஜன். லைட்டு லாங்கிடியூடினலாக இருக்குன்னு சொன்னது ஹைஜன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி பேசாதது மேக்ஸ்வெல். குவாண்டம் தியரியில் எல்லாமே சூப்பராக பேசியிருப்பாங்க. ரைட்டா? ஓகே, ஒரே நிமிஷம். ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். E=h நியூ. இது எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸ், பிளாங்கோட ஈக்குவேஷன். E=mc². எங்கெல்லாம் மாஸ் இருக்கோ. பின்னாடி வந்த டி ப்ராக்லி இவங்க 2 பேரையும் எடுத்து ஈக்குவேட் பண்ணி பார்க்குறாரு. சிக்கு பதிலாக நியூ லாம்டான்னு நீங்கள் ஒரு காலத்தில் படிச்சிருப்பீங்க, தெரியலனா இப்போ படிச்சுக்கோங்க. c/λ mc². சியும் போய் சேர்ந்துருச்சு. h/λ = mc. h/λ = c நாலும் v ஒன்று தானே ஸ்பீடு. அப்போ மொமெண்டம் = h/λ. லைட்டு பார்ட்டிக்கலாக வேவாடா? சார், லைட் இட் ஹாஸ் அ டியூவல் கேரக்டர். மேபி பார்ட்டிக்கலாக இருக்கலாம், வேவாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் தானே, லைட் இட் ஹாஸ் அ டியூவல் கேரக்டர். பார்ட்டிக்கலாகவும் இருக்கும், வேவாகவும் இருக்கும். பார்ட்டிக்கல் ஈக்குவேஷன் p = h/λ. வேவ் ஈக்குவேஷன் λ = h/p. இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது பாருங்களேன் ஈக்குவேஷனே. அப்போ p = h/λ, λ = h/p. இது பார்ட்டிக்கல் ஈக்குவேஷன். இந்த இடம் வேவ் லென்த் இருக்கிறதுனால வேவ் ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாமே இங்கேருந்து தான் அடுத்த லெவல் ஃபிசிக்ஸ் போகுது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் இங்கேருந்து தான் பிறக்குது. ரைட்டா? இந்த தியரியோட பேர் குவாண்டம் தியரி. ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டிங்களா? எனக்கு பதில் சொல்லுங்கள். அடுத்தது வேவ் ஃப்ரெண்ட் போகிறதுக்கு முன்னாடி கௌதம் பேசினாரே கிளியரா? ஹேமா, மோனிஷ், ராஜஸ்ரீ கிளியர். ஹேமா கிளியரா? ராஜஸ்ரீ, கௌதம் கிளியராப்பா உங்களுக்கு? ஏதாவது அவுட்ரு? தேன்மொழி, பூஜா, ஸ்ருத்திலா, சௌமியா?
கிளியராக எல்லாருக்குமே? Clear, sir. ரைட் பா, குட்டு. அடுத்தது தான் இந்த இந்த லெசன் எப்படின்னா தான் படித்தாலும் யாரெல்லாம் கரெக்டாக சொன்னாலும் முழுக்க முழுக்க நம்ம யாரை பற்றி பேசுவோம்னா ஹைஜீன்ஸ் பற்றி தான் பேசுவோம். ஹைஜீன்ஸோட வேவ் தியரி மட்டும்தான் இந்த லெசனே. ஒட்டுமொத்த லெசனும் ஹைஜீன்ஸோட வேவ் தியரி. ரைட்டா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? லெசனுக்குள்ளார வந்துட்டீங்க, எப்பயோ வந்துட்டீங்க. அந்த 4 தியரியும் கண்டிப்பாக படிக்கணும். நான் பிடிஎஃபாக அப்புறமா அனுப்பிச்சி விட்றேன், பொறுமையாக இருக்கும்போது படிச்சுப்பார். நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட மாறாது. ஹைஜீன்ஸோட வேவ் தியரி. முதல்ல லைட்டு என்னவா ட்ராவல் ஆகும்னு உங்கள்கிட்ட கேட்டால் யாரோட வியூ படி கேட்குறீங்கன்னு நீங்கள் கேளுங்க. ஹைஜீன்ஸோட வியூ பா வேவ் ஃப்ரண்ட். வேவ் ஃப்ரண்ட் வேவ் ஃப்ரண்ட்னா என்னங்க சார்? தமிழில் அலைமுகப்புன்னு அர்த்தம். அலைமுகப்பு அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, அங்கே ரொம்ப அழகாக ஒரு பெரிய குளம் ஒன்று பார்க்குறீங்க. பாண்டு, குளம் பார்க்குறீங்க. இந்த ஓரமாக நீங்கள் நிற்கிறீங்க, உன் கையில் ஒரு கல்லை கொடுத்துட்டேன், அந்த கல்லை தூக்கி போடுற, அந்த கல் ஒரு பேச்சுக்கு நடுவில் வந்து இங்கே விழுதுன்னு ஒரு ஒரு கற்பனை காட்சி. கல் விழுந்துதா? விழுந்ததும் நீங்கள் பார்க்குற விஷயம், ஒரே நிமிஷம், விழுந்ததும் நீங்கள் பார்க்குற விஷயம், கவனிக்கிற விஷயம், முதல்ல ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும். அந்த வேவ்லேருந்து அடுத்த வேவ் ஃபார்ம் ஆகும். அந்த வேவ்லேருந்து அடுத்த வேவ் ஃபார்ம் ஆகும். அந்த வேவ்லேருந்து அடுத்த வேவ், அடுத்த வேவ், அடுத்த வேவ், அடுத்த வேவ்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி காட்சியை நீங்கள் பார்க்குறீங்களே, இங்கேயும் அப்படி தான். எல்லோரும் லைட்டை பாருங்கள். ஒரு பாயிண்ட் சோர்ஸ்னால் ஒரு குண்டு பல்ப் மாதிரி சொல்லுவோம்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்களா? உங்கள் வீட்டில் 2 சோர்ஸ் இருக்கும். ஒன்று டியூப் லைட் மாதிரி, அது லீனியர் சோர்ஸ். இன்னொன்று குண்டு பல்ப் மாதிரி இருக்குல்ல, அது பாயிண்ட் சோர்ஸ். இப்போ அந்த பல்புலேருந்து வரக்கூடிய லைட் எப்படி வரும்னா இந்த மாதிரி வேவ் ஃப்ரண்ட்டாக தான் வரும்னு சொல்கிறாங்க. வேவ் ஃப்ரண்ட்னா என்ன தெரியுமா? கவனியே, இதான் அந்த ஒரு 15 நிமிஷம் வேவ் ஃப்ரண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இந்த லெசனையே ஒன்றும் இல்லாத பண்ணிடுறேன். எப்போ பார்த்தாலும் இந்த லெசன் கஷ்டம்னு சொல்லிட்டு கேட்டு என் காதை புளிச்சு போச்சு. இந்த வருஷமாவது இந்த லெசன்லாம் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அவ்வளோ எஃபர்ட் போடுவோம், அவ்வளோ வேலை செய்வோம். இந்த லெசனை நிஜமாலுமே ஒன்றும் இல்லாத பண்ணுவோம். இப்போ இந்த ரெட் கலர் டாட் தான் கல் விழுந்த இடம். இதை சுற்றி இருக்கிற எல்லா பார்ட்டிகளும் இன்ஃபேஸில் வைப்ரேட் ஆகுது. இன்ஃபேஸில் வைப்ரேட் ஆகும்பொழுது இங்கே ஒரு வேவ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது இதோட பேர் தான் வேவ் ஃப்ரண்ட். வேவ் ஃப்ரண்ட் வேவ் ஃப்ரண்ட்னா லோக்கஸ் ஆஃப் ஆல் த பார்ட்டிகல்ஸ். அப்படியே உங்கள் என்சிஆர்டில் இருக்கிற வார்த்தை உங்களுக்கு 2 மார்க் கொஷின் ப்ரெசன்ட் 12th உங்களுக்கு. லோக்கஸ் ஆஃப் ஆல் த பார்ட்டிகல்ஸ் ஆர் வைப்ரேட்டிங் இன் ஃபேஸ். இன் ஃபேஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்லித்தரேன். The locus of all the particles are vibrate in phase. இப்போது இங்கே எல்லாரும் இருக்காங்க, இங்கே தான் கல் விழுந்த இடம். இங்கேருந்து R டிஸ்டன்ஸில் இருக்குது, எல்லாமே R டிஸ்டன்ஸில் இருக்குது. இது எல்லாம் என்ன பண்ணும்? ஒரே நேரத்தில் ஜம்ப் பண்ணும், வைப்ரேட் இன் ஃபேஸ். அப்போ தான் நம்ம கண்ணுக்கு ஒரு வேவ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும். கரெக்டாக? அப்போ அதிலிருந்து எனர்ஜியை பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகளுக்கு கொடுத்துரும். பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகளுக்கு கொடுத்த பிறகு அங்கிருந்து ஒரு வேவ் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு சொன்னது வேவ் ஃப்ரண்ட் அம்மா, ரெண்டாவது சொன்னது வேவ் லெட்டு. ஸோ புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. சரி, இது ஃபஸ்ட் ஜெனரேஷன் மதர் இல்லை ஃபாதர், இது அடுத்த ஜெனரேஷன் சைல்டு, குழந்தை. ஸோ வேவ் ஃப்ரண்ட்லேருந்து வர்றது தான் வேவ் லெட்டு. நிதானமாக கவனி, குழப்பிக்கூடாது. ஃபஸ்ட்டு வர்றது வேவ் ஃப்ரண்ட்டு, ரெண்டாவது வர்றது வேவ் லெட்டு. கொஞ்ச நேரத்தில் இந்த வேவ் லெட் என்ன ஆகிடும்? வேவ் ஃப்ரண்ட்டாக மாறிடும். நான் இதான் சொல்லுவேன்னு நீ யோசிச்சிருப்பேன். வேவ் ஃப்ரண்ட் என்னவா மாறும்? வேவ் லெட்டாக மாறிடும். சரி, வேவ் லெட்டு வேவ் ஃப்ரண்ட்டாக மாறிடும். திருப்பி அதுலேருந்து வர்றது வேவ் லெட்டு. உனக்கு புரியுதா? ஒவ்வொரு வேவ் லெட்டும் வேவ் ஃப்ரண்ட்டாக மாறி மாறி அடுத்தடுத்த வேவ் லெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்கள் தண்ணியில் பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்கள் வீட்டு பல்புலேயும் நடக்குதுன்னு ஹைஜீன் சொல்கிறார்.
சரி, எங்களுக்கு புரியுது. இப்போ எங்கள் வீட்டு பல்பு, ஒரு பல்பு பார்க்குறேன் நாங்கள், இதான் அந்த பல்பு. அந்த பல்புலேருந்து வரக்கூடிய லைட் எல்லாம் வேவ் ஃப்ரண்ட்டு, வேவ் லெட்டு, வேவ் ஃப்ரண்ட்டு, வேவ் லெட்டாக தான் வந்து நமக்கு வெளிச்சமாக தெரியுதா சார்? ஆமாம்பா, ரைட்டா? அப்போ வேவ் ஃப்ரண்ட்னா என்ன? The locus of all the particles are vibrate in phase. The locus of all the particles are vibrate in phase. சூப்பராக இருக்குது சார். எத்தனை வேவ் ஃப்ரண்ட்ஸ் இருக்குது? ஏதாவது டைப்ஸ் இருக்கா? ஆமாம்பா, 3 டைப் இருக்குது. கேர்ஃபுல்லாக படிங்க. ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அடுத்தது பிளேன் வேவ் ஃப்ரண்ட். இதிலிருந்து ஏகப்பட்ட நீட் கொஷின் வந்திருக்கு. எல்லா கொஷின் நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன், ஃபார்முலா சொல்லித்தரேன், கேர்ஃபுல்லாக கற்றுக்கோங்க. ஆக்சுவலாக சம்மெல்லாம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சொல்லுங்கப்பா, டைப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் என்னப்பா சார்? 3ங்க சார். யாருப்பா? ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், பிளேன் வேவ் ஃப்ரண்ட். இந்த 3 பேரும் தான் சார் டைப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்டு. ரைட், ஒவ்வொன்றா பேசுகிறோமா? நீ வாங்க. முதலாக நீங்கள் கற்றுக்க போகிறது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு தப்பாக ஸ்பெஷல் வேவ் ஃப்ரண்ட்டுன்னு படிச்சுக்கூடாது. ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு. ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருந்தால் எங்கேருந்துப்பா வரும் சார்? அந்த குண்டு பல்புலேருந்து வரும். அப்போ சோர்ஸ் யாருன்னு சொல்லணும்ல. ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருந்தால் சோர்ஸ் கண்டிப்பாக பாயிண்ட் சோர்ஸ். எல்லோரும் படிங்க, ஒழுங்காக படிங்க. இனிமேல் உங்ககிட்ட ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டோட சோர்ஸ் என்னப்பான்னு கேட்டால் சார் பாயிண்ட் சோர்ஸ். இந்த பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து வர்றது தான் சார் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். ரைட்டா? அடுத்தது டிஸ்டன்ஸ். சார் டிஸ்டன்ஸு நான் பக்கத்தில் இருந்து பார்க்கணும், தூரமாக இருந்து பார்க்கக்கூடாது. இதான் அந்த குளம் அப்படின்னா இந்த குளத்துலேருந்து இங்கேருந்து தான் நான் பார்க்கணும். இப்போ 27 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்தால் பார்க்க முடியும்? அப்போ ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் நீ ஃபுல்லாக பார்க்கணுன்னா உன்னோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும்? ஃபைனைட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். அடுத்தது கவனமாக கவனிங்க. இன்டென்சிட்டிக்கு நிறைய இடங்களில் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இன்டென்சிட்டி எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். சமீபமாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் கற்றுக் கொடுத்தேன். எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். சரி, இந்த எனர்ஜி பை டைமு ஒர்க் பை டைமுன்னு அர்த்தம். அதனால் அதை நான் பவர்னு எடுத்துக்கிறேன், பவர் பை ஏரியா. அப்போ இனிமேல் உங்ககிட்ட இன்டென்சிட்டி ஈக்குவேஷன் கேட்டால் பவர் பை ஏரியா, யூனிட் கேட்டால் வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். அந்த பல்போட பவர் மாறாதில்ல, கான்ஸ்டன்ட்டு. 100 வாட் அப்படின்னா 100 வாட்டு தான், அது எப்போவுமே மாறாது. ஒரு டைம் பல்பை டிசைன் பண்ணிட்டாங்கன்னா பவர் மாறாது. அப்போது இன்டென்சிட்டிக்கும் ஏரியாவுக்கும் என்ன தொடர்பு? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் சார். I is proportional to 1/A. சோர்ஸு பாயிண்ட் சோர்ஸாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஸ்பெரிக்கல்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்பெரிக்கலோட ஏரியா எவ்வளோ சார்? 4πr² நாங்கள் படிச்சிருக்கோம். 4π நம்பர் சார். அப்போ இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்னடா சம்பந்தம் சார்? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். தங்கங்களா, இந்த ஃபார்முலாவிலேருந்து எவ்வளோ சம் தெரியுமா? இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/r². இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/r². ரைட்டா? கேர்ஃபுல்லாக கவனியே. இதில் சம் எப்படி சார் கேட்பாங்க? இதுதான் பாயிண்ட் சோர்ஸு. இங்கேருந்து எல்லோரும் ரொம்ப கவனமாக கவனி. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சம்மு, இல்லைனா சொல்ல மாட்டேன். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் நிறைய முறை கேட்ட சம். இதான் பாயிண்ட் சோர்ஸு. பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து R1 டிஸ்டன்ஸில் இன்டென்சிட்டி I1, R2 டிஸ்டன்ஸில் இன்டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐக்கும் ஆருக்குமான ரிலேஷன் பார்க்குறீங்க. I2 தான் உங்களுக்கு வேணும், அவனை மேலே எழுதிக்கோங்க. I2/I1 = R1² R2². சம் ஈஸியாக போடுவீங்களா? R1 தெரியும் 10 மீட்டர், R2 தெரியும் 20 மீட்டர், I1 தெரியும் 100 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் I2. அப்படி தான் கேட்பாங்க. அப்போ I2/100 = 100/400. அப்போ 25. கரெக்ட் தானே? 100 அந்த பக்கம் போயிடுச்சு. I2 வந்து 25. அப்போ தூரமாக போக போக இன்டென்சிட்டி குறையும். கரெக்டு தானேப்பா? உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியில் போக போக வெளிச்சம் குறைய தானே செய்யும். இன்டென்சிட்டினா என்னப்பா? வெளிச்சம் தானே.
அதாவது யாரை பற்றி பேசுகிறோமோ அதை சவுண்டாக சொன்னால் சவுண்டோட இன்டென்சிட்டி, லைட்டாக சொன்னால் லைட்டோட இன்டென்சிட்டி, வேவாக சொன்னால் வேவோட இன்டென்சிட்டி. சூப்பராக கற்றுக்கிட்டிங்களா? இனிமேல் பாயிண்ட் சோர்ஸ்னு சொன்னால் இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்னடான்னு உங்ககிட்ட கேட்டால் ஐஎஸ் ப்ரப்போர்ஷனல் டு R², ஐஎஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/R². இதில் சம் போட்டுருவீங்களா? ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லெசனில் ஏன்னு ஒரு வார்த்தையை நான் உள்ளே கொண்டு வரேன். ஏவோட பேர் ஆம்ப்ளிடியூடு. ஆம்ப்ளிடியூட்னா என்னங்க சார்? எங்கெல்லாம் வேவ் இருக்கோ அங்கெல்லாம் ஆம்ப்ளிடியூட் இருக்கும். த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் இஸ் ஆம்ப்ளிடியூட். இந்த இடம்தான்பா ஆம்ப்ளிடியூட். த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். உனக்கு புரியுற மாதிரி சொல்லுவா. உன் தம்பியவோ உன் தங்கச்சியோ வந்து ஒரு ஊஞ்சலில் உட்கார வச்சு அவங்கள ஆசிலேட் பண்ணுறீங்க, தள்ளி விடுறீங்க. அவங்கள அழகாக ஜாலியாக இப்படி போயிட்டு இப்படி வராங்க. எவ்வளோ மேக்ஸிமம் போகிறாங்களோ அதுக்கு பேர் தான் ஆம்ப்ளிடியூட். கரெக்டாக? அதுக்குன்னு ரொம்ப தள்ளி விட்டு கீழே வச்சு கொண்டு வராது, சொத்தில் பங்கு வேணும்ன்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக தள்ளி விட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போகுமோ அந்த இடம் தான் ஆம்ப்ளிடியூட். அப்போது வேவ்னா இன்டென்சிட்டி இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஆம்ப்ளிடியூட் இருக்கணும்னு சொல்கிறீங்க, அதானே? அப்போ இன்டென்சிட்டிக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் ஏதாவது ரிலேஷன் சொல்லிட்டு போங்களேன். Intensity is directly proportional to square of the amplitude. Intensity is directly proportional to square of the amplitude. நல்லா படிச்சுக்கோங்க. Intensity is directly proportional to square of the amplitude. அப்போது intensity equal to, சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? A square is proportional to I 1/R². ஞாபகம் வந்துருச்சா? இப்போ நான் எழுதியிருக்கிறது யாரோடது? ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டோடது. ஐக்கும் ஆருக்கும் இந்த ரிலேஷன்னா ஏக்கும் ஆருக்கு என்ன ரிலேஷனு? A² இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/R². ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஏ மட்டும் வேணும்னா 1/√R. அப்போ ஆம்ப்ளிடியூடுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்னடா சம்பந்தம் சார்? 1/√R சார். அப்போ சம் எப்படி சார் கேட்பாங்க? இனிமேல் நீங்கள் அந்த கொஷினை பார்க்கும்பொழுது பாயிண்ட் சோர்ஸ்னு ஒரு வார்த்தை, ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்னு ஒரு வார்த்தை, இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்குமான ரிலேஷன், ஆம்ப்ளிடியூடுக்கும் டிஸ்டன்ஸுக்குமான ரிலேஷன் கற்றுக்கணும். பட் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். என்னடா தப்பு பண்ணியிருக்கேன்? ரூட் வரக்கூடாது. ஏன் யாரும் சொல்ல என்கிட்ட? ஏன்னா நீ கவனிக்கல. A² ப்ரப்போர்ஷனல் டு 1/R² எழுதினேன். ஸ்கொயரும் போயிடுச்சுன்னா 1/R தானே வரணும். நான் எப்படி முட்டாள்தனமாக நான் ரூட் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. சார் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்கிறதில்ல. எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? தப்பு நடக்க தான் செய்யும். சொன்னால் தப்புன்னு சொல்லணும் தானே? ரைட் பே. சரி பரவாயில்ல, மன்னிச்சிட்டேன் உங்களை. கவனமாக கவனி. நானே தப்பு பண்ணாலும் சொல்ல தான் செய்யணும். இப்போ A இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/R, இங்கே 1/R². சம்ப R1 டிஸ்டன்ஸில் இன்டென்சிட்டி I1, R12 டிஸ்டன்ஸில் இன்டென்சிட்டி எவ்வளோ? R1 டிஸ்டன்ஸில் ஆம்ப்ளிடியூட் A1, R2 டிஸ்டன்ஸில் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ? ரெண்டு சம்மும் கண்டிப்பாக கேட்பாங்க. வழக்கம் போல் I2/I1 ஈக்குவல் டு R1² A2/A1 ஈக்குவல் டு R1/R2. எவ்வளோ சம் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை எப்போ யூஸ் பண்ணணும்? பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால் தான் இதை பயன்படுத்தணும், இல்லை ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருந்தால் தான் இதை பயன்படுத்தணும். ரொம்ப நல்லாயிருக்குமா யூனிட்டு? கற்றுக்கிட்டிங்களா? இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அடுத்தது இனிமேல் கற்றுக்க போகிறது சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு. சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் நான் பாருங்க. சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் ரொம்ப ஈஸி பா. சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு இதான் வந்து ஒரு டியூப் லைட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டியூப் லைட்னா உங்கள் வீட்டில் இருக்கும்ல, டியூப் லைட் பார்த்துருக்கேன். அதை நேராக அப்படி நிற்க வச்சுருக்கீங்க. இதிலிருந்து ஃபஸ்ட்டு வர்றது அது வேவ் ஃப்ரண்ட்டு. அது என்ன ஃபார்மில் வரும்? இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் வரும். அந்த வேவ் ஃப்ரண்ட்லேருந்து அடுத்தது வர்றது வேவ்லெட்டு. அப்போ வேவ் ஃப்ரண்ட்டு வேவ்லெட்டாக ட்ராவல் ஆகும். சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. இதோட சோர்ஸு லைன் சோர்ஸா? புரியுதாப்ப? சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டோட சோர்ஸ் யாருப்பா? லைன் சோர்ஸு. ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டோட சோர்ஸ் யாருப்பா? பாயிண்ட் சோர்ஸு. டிஸ்டன்ஸ் பற்றி பேசுங்கப்பா. சார் டிஸ்டன்ஸா சார்? ஃபைனைட் சார். பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியும், தூரமாக இருந்து பார்த்தா தெரியாது. டிஸ்டன்ஸு கண்டிப்பாக ஃபைனைட்டாக இருக்கணும்.
இன்டென்சிட்டி பற்றி பேசுங்க சார். பி பை ஏடா, சிலிண்ட்ரிக்கல் தானே, பி பை 2πRL. ஸ்பெரிக்கலுக்கு என்ன போட்டேன், 4πr² போட்டேன். இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, லென்த் எல். அப்போது சிலிண்ட்ரிக்கலோட ஏரியா உனக்கு தெரியும் 2πr. அவ்வளோதான் சார், விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம். இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ரிலேஷன் போடணும். I is proportional to 1/r. மேலே என்ன கவனிச்சிங்க, பாயிண்ட் சோர்ஸில் 1/r² கவனிச்சிங்க. இன்டென்சிட்டிக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். அப்போ ஆம்ப்ளிடியூட் இஸ் ப்ரப்போர்ஷனல், இதுக்கு ரூட் எடுக்கணும், 1/√r. இதை தான் லாஸ்ட் டைம் நான் தப்பு பண்ணிட்டேன், ரைட்டா? வழக்கம் போல் சம் என்ன, இது வந்து ஒரு லைன் சோர்ஸு. இந்த லைன் சோர்ஸ்லேருந்து R1 டிஸ்டன்ஸில் இன்டென்சிட்டி I1, ஆம்ப்ளிடியூட் A1. R2 டிஸ்டன்ஸில் இன்டென்சிட்டி எவ்வளோ, ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ, அசால்ட்டாக போடுங்க. இன்டென்சிட்டியா சார், I2/I1 ஈக்குவல் டு R1/R2. இந்த ஃபார்முலாவில் சம்ம போட்டுருங்க. இங்கே A2/A1 ஈக்குவல் டு √R1/R2. உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இங்கே சோர்ஸு தான் முக்கியம். பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால் மேலே சொன்ன ஃபார்முலா, லைன் சோர்ஸாக இருந்தால் கீழே சொன்ன ஃபார்முலா. சரி, மறந்துடுவீங்கன்னு உனக்கு பயமாக இருந்தால் இன்டென்சிட்டிக்கு P/Aன்னு ஞாபகம் வச்சுக்கோ. பாயிண்ட்டாக இருந்தால் 4πr², லைனாக இருந்தால் 2πRL. அங்கே 1/r², இங்கே 1/r. தென் அதுக்கு ரூட் எடுத்தால் ஆம்ப்ளிடியூட். ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? கண்டிப்பாக பக்கத்தில் இருந்து தான் பார்க்கணும், தூரமாக இருந்து பார்க்கக்கூடாது. ஒரு ஹைஜீனோட வியூ என்னென்னா, டியூப் லைட்லேருந்து வரக்கூடிய லைட்டு வேவ் ஃப்ரண்ட்டு வேவ் லெட்டாக வரும். அது எப்படி வருமா, சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் வரும்னு சொல்கிறாரு, ரைட்டா? அடுத்தது இன்னும் ஒரு 5 நிமிஷம், லாஸ்ட் டாபிக். கஷ்டமாக இருக்கா? தோ போயிடலாம், மறுபடியும் அப்புறம் வந்து தானே ஆகணும்ல. பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டு, பிளேன் வேவ் ஃப்ரண்ட். தோ இதை முடிச்சது நீங்கள் போயிடலாம். பிளேன் வேவ் ஃப்ரண்ட் ஒரு 5 நிமிஷம். பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டோட சோர்ஸ் மேபி பாயிண்ட்டாகவும் இருக்கலாம், லைனாகவும் இருக்கலாம். என்ன சார் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? பாயிண்ட் சோர்ஸ்னால் ஸ்பெரிக்கல் தானே வரும், லைன் சோர்ஸ்னால் சிலிண்ட்ரிக்கல் தானே வரும். பக்கத்தில் இருந்து பார்த்தா தான், தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஃபனைட்டாக தான் இருக்கும். தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா அது பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டாக தான் இருக்கும். ஓ, இதான் வித்தியாசமா? ஸ்பெரிக்கலுக்கு ஃபைனைட்டு, சிலிண்ட்ரிக்கலுக்கு ஃபைனைட்டு, பிளேனுக்கு மட்டும் இன்ஃபனைட்டு. எங்களுக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வைங்களேன். ஒரு பெரிய ஏரி மாதிரியும் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்க்ரீன், உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஒரு பெரிய ஏரி, லேக் இருக்குல்ல, ஏரி. இதில் தான் கரெக்டாக நடுவில் கல்லுப்படுது. இங்கெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே, இப்படிலாம் ஓகே. இப்படியே பெரிய பெரிய, ஐயோ ஒரு நிமிஷம், ஒரு ஆர்வத்தில் எங்கேயோ எடுத்துட்டேன். வந்துட தங்கம்ல. ஓகே, இங்கே வாங்க. இது அடுத்தது, இது அடுத்தது, இது அடுத்தது, இதுதான் அடுத்தது, இது அடுத்தது. அப்படி ஒரு பெரிய பெரிய ஸ்பெரிக்கல் ஷேப் போகும்ல. நீ பாவம் ஒரு ஓரமாக நிற்கிற, அப்போ உன் கண்ணுக்கு இது என்ன தான் தெரியும் பாருங்க? பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டாக தெரியுமா? இப்போ இந்த இடம் மட்டும் எப்படி தெரியும்? பிளேன் வேவ், இந்த இடம் மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த இடம் எப்படி தெரியும்? பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கா? இப்போ என்னென்னா, பக்கத்தில் இருந்து பார்த்து, இப்போ ஒரு பேச்சுக்கு பூமியிலேருந்து பூமியை பார்த்தா நீங்கள் இடத்துல இருக்கீங்க, அப்படியே இடத்த ஃபுல்லாக பாருங்கள், ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தெரியும். இதே நிலவுலேருந்து பூமியை பாருங்களேன், ஸ்பெரிக்கலாக தெரியும்ல. மற்ற கோள்கள்லேருந்து பார்க்கும்பொழுது பூமி ஸ்பெரிக்கலாக தெரியும். அப்போ நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும் சார். பக்கத்தில் இருந்து பார்த்தா ஆக்சுவலாக தெரியும், ஸ்பெரிக்கல்னா ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல்னா சிலிண்ட்ரிக்கல். இன்ஃபனைட்லேருந்து பார்க்கறதுனால அது பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டாக தெரியுது. இதெல்லாம் ஓகே சார். இன்டென்சிட்டி ஆம்ப்ளிடியூட் ரிலேஷன் போடுங்க. சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா? இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஒரு சம்மந்தமுமே இல்லை. ஆம்ப்ளிடியூடுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஒரு சம்மந்தமுமே கிடையாது. இன்டென்சிட்டி அண்ட் ஆம்ப்ளிடியூட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், ரைட்டா? அப்போது மூணுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸ்பெரிக்கலில் I is proportional to 1/r², A is proportional to 1/r. சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். சிலிண்ட்ரிக்கலில் proportional to 1/r, proportional to 1/√r. I is proportional to 0, r⁴, A is proportional to r⁴. இந்த இடம் ஃபைனைட், இந்த இடமும் ஃபைனைட்,
இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் இன்ஃபனைட், சோர்ஸு பாயிண்ட் சோர்ஸ், சோர்ஸு லைன் சோர்ஸ், சோர்ஸு பாயிண்ட்டாகவும் இருக்கலாம் லைனாகவும் இருக்கலாம். அவ்வளோதாம்ப 3 வேவ் ஃப்ரண்ட்டையும் பிரமாதமாக பேசிட்டோம். ரைட்டா? ஸோ வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட்னு கேட்டவங்க பதில் என்ன? த லோக்கஸ் ஆஃப் ஆல் த பார்ட்டிகல்ஸ் ஆர் வைப்ரேட் இன் ஃபேஸ். ரைட் ரைட். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 5 நிமிஷம் பிரேக் முடிச்சுட்டு கரெக்டாக